குழந்தைங்களுக்கு வந்து புது பிரச்சனை அது கிட்னி கற்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா பாக்குறோம். 8 years 10 years growing child periodல கிட்னி ஸ்டோன்ஸ் ரொம்ப காமனா பாக்குறோம். இதுக்கு முக்கியமா காரணமா நான் பாக்குறது பேரண்ட்ஸோட குழந்தைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட், வீட்டுக்கு போனா ஜங்க் ஃபுட், பசங்க போனா ஃபாஸ்ட் ஃபுட், இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரீசனா பாக்குறேன். ஸோ சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி இன்னைக்கு வந்து அதை ஒரு பிரஸ்டீஜா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேரண்ட்ஸ். குழந்தைங்க புஷ்டியா இருக்கான்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது வந்து இட் இஸ் நாட் ஹெல்தின்றது நமக்கு தெரியுது. இன்னைக்குள்ள ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல பசங்களோட டாய்லெட் ட்ரைனிங், ஒரு யூரினோ மலமோ அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் பேரண்ட்ஸா இருக்கட்டும், ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்கட்டும் ரொம்ப அறிவுறுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த யூரின் மோஷனுக்கு யூரினை ரொம்ப நேரம் அடக்கி வச்சுக்கிறதுனாலயோ, அதே மாதிரி மோஷன் கரெக்டா எம்டி பண்ணாதனாலயோ பவல் பிளாடர் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் நம்ம வரும். இதோட கோஆர்டினேஷன் இல்லாததுனால பசங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அது ஒரு மைனர் ப்ராப்ளம். அதுல ஆரம்பிச்சு கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் கூட நிறைய இஷ்யூஸ் பாக்குறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அலார்மிங்கா இருக்கு. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடா இருக்கும். இதனால வர இஷ்யூஸ் கண்டிப்பா இட் நீட்ஸ் சேஞ்ச் அட் மல்டிபிள் லெவல்ஸ். அந்த பேரண்ட்ஸ் லெவல், அந்த சொசைட்டி லெவல், அந்த ஸ்கூல் லெவல் அப்படின்னு பாக்குறேன். பேக்ல வந்து ஒரு பெயின் வந்ததுன்னா அது வந்து ஸ்டோனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கு. ஸோ அந்த பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து எது ரிலேட்டடா இருக்கும், ஸ்டோனா இருந்தா எந்த இடத்துல வலிக்கும் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க. பட் சின்ஸ் யூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் திஸ் அப்படிங்கிறதுனால அந்த கேள்வி உங்ககிட்ட முன்னாடி வைக்கணும். நம்ம கிட்னிஸ் வந்து பின்பகுதியில் லொகேட் ஆகிறதுனால டிபிக்கலி ஒரு ஸ்டோன் ரிலேட்டட் பெயின் விளால ஆரம்பிச்சு it can radiate to the front, வயிற்று பகுதியில் வரும். சில சமயம் ஸ்டோன் பெயின் வந்து ஜெனிட்டல் ரீஜன் கூட ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு முக்கியமான டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் பிட்வீன் ஸ்டோன் ரிலேட்டட் பேக் பெயின் மற்ற காசஸ் பார்த்தோம்னா, இப்போ ஒரு பேக் ஸ்டிஃப்னஸ் இருக்கு, இல்ல ஒரு வண்டி ஓட்டிட்டு வந்து வர பெயின் இருக்கு, அவங்க டிபிக்கலா சொல்லுவாங்க சார் குனிஞ்சா வலி இருக்கு, படுத்தா எனக்கு சரியாயிடுது. அவர் அக்யூட் ஸ்டோன் பெயின் அந்த மாதிரி இருக்காதுங்க. நீங்க என்ன பண்ணாலும், படுத்து புரள்னாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, ஒரு அக்யூட் ஸ்டோன் பெயின் யூரிட்டர்ல ஸ்டோன் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா அது என்ன பொசிஷன்லயும் மாறாது. அது வந்து திரும்ப அந்த வலி வர பட்சத்துல அவங்களுக்கே தெரிஞ்சிடும். டாக்டர்ஸே டயக்னோஸ் பண்ண தேவையில்ல, இது ஸ்டோன் பெயின் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸ்டோன்ஸ் கிட்னிலே இருந்தது அப்படின்னா ஒரு டல் ஏக்கிங் பெயின் வரும். டிபிக்கலா ஃபிளாங்க்ல மட்டும் அந்த பெயின் வந்து ஒரு டல் ஏக்கிங் பெயினா இருக்கிறத பாக்குறோம். இது சம்டைம்ஸ் ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போகும்போது சாமர்த்தியமா ஒரு ஸ்கேன் பண்ணும்போது இல்ல எக்ஸ்ரே பண்ணும்போது அந்த கல்லை பார்த்தா ஒரு யூராலஜிஸ்ட் அனுப்புறது உண்டு. நாங்களுமே எங்ககிட்ட வரும்போது ஸ்கேன்ஸ் பண்ணி கல்லெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு ஆர்த்தோ டாக்டர் கிட்ட அனுப்புறது உண்டு. ஸோ இது ஒரு ஓவர்லாப் இருக்கும். கிரானிக்கா பேக் பெயின் இருக்கு, அது வந்து நம்ம ஒரு டிரைவிங்னாலேயோ இல்ல ஒரு போஸ்டர் லேட்டர் நம்ம இக்னோர் பண்ணாம ஒரு ஸ்கேன் பண்ணா அது ஸ்டோன்னாலே என்னன்றதை கண்டுபிடிச்சிடும். ப்ராஸ்டேட் கேன்சர் சிம்டம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சிம்டம்ஸ் இருக்கலாம், அதாவது யூரின் உபாதைகள், யூரின் அடிக்கடி போறது, யூரின்ல பிளட் இருக்கிறது, இதெல்லாம் சம்டைம்ஸ் நோட்டீஸ் பண்ணலாம். பட் அது ரொம்ப ரேர் தான். கண்டிப்பா சிம்டம்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது. காமனா நம்ம பிக்கப் பண்ற ப்ராஸ்டேட் கேன்சர் சொசைட்டில பார்த்தோம்னா இன்சிடென்டல் ஸ்கிரீனிங், அதாவது இந்த பிஎஸ்ஏன்ற டெஸ்ட் ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க அவங்க மாஸ்டர் செக் மூலமாவோ இல்ல அவங்களோட ஜெனரல் பிசிஷியன் சொல்லி பண்றாங்க. அது பண்ணும்போது அது அளவு ஜாஸ்தியா இருக்கும் போது யூராலஜிஸ்ட் எங்கிட்ட வராங்க. நாங்க ஃபர்தர் அந்த ப்ராஸ்டேட் கிளினிக்கலாவும் பரிசோதனை பண்ணிட்டு எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன்ஸ் பார்த்துட்டு இது பினைன் தானா, இது மெடிசன்ஸ் கொடுத்துட்டு பிஎஸ்ஏ நார்மலா தான் வெயிட் பண்ணலாமா, இல்ல அடுத்த கட்டம் ஒரு பயாப்சி பண்ணி இது கேன்சரை ப்ரூவ் பண்ணுமான்ற முடிவு எங்களோட டொமைன்ல வருது. ஸோ த டேக் ஹோம் மெசேஜ் இஸ் ப்ராஸ்டேட் கேன்சர் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கணும்னா த ஒன்லி வே இஸ் பிஎஸ்ஏ ஸ்கிரீனிங். இது நம்ம 50 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்ராட்ல இந்த ஸ்கிரீனிங் ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு, அவங்களோட ஹெல்த் சிஸ்டமோட பார்ட்டாவே இருக்கு. நம்மளும் ஒரு ஜெனரல் அவேர்னஸ் மூலமாகவும் லேப்ஸும் வந்து அவங்களோட ஹெல்த் செக்அப்ஸ்ல இந்த பிஎஸ்ஏ 50 வயசு மேல இருந்தா நீங்க பிஎஸ்ஏ பண்ணுங்க ரெக்கமெண்டேஷன் அவங்க கொடுத்தா மக்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மூலமாகவும் இந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுன்றது என்னோட கருத்து.